வணக்கம், நான் மதன் கார்கி. நிறைய மீடியாவில் தவறாக அவர் குடிப்பழக்கத்தினால் இறந்தாருன்னும், அதே சமயத்தில் அவர் பணம் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் பணம் கட்ட முடியாமல் இருந்தாங்கன்னு, இது எதுவுமே உண்மை இல்லை. முத்துக்குமார் அவர்கள் அவருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, என் வீட்லேயே நான் செக்கெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, பவுன்ஸ் ஆன செக்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு சாதிக்க ஆரம்பிக்கிற ஒரு வயசு. இவ்வளவு நாள் முத்துக்குமார் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே பயிற்சி. முத்துக்குமார் அவர்களோட பாடல்களை நம்ம அடுத்த 2 ஆண்டுக்கு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். புது பாடல்களை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அவரோட பாடல்கள் வெளிவந்துகிட்டு இருக்க போகுது. வணக்கம், நான் மதன் கார்கி. இந்தியா கிளிட்ஸில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் முத்துக்குமார் சாரோட மறைவு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய படங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தார், நிறைய ஆடியோ லான்ச்சஸில் பார்த்துட்டு இருந்தோம். கடந்த ஒரு 6 மாதமாக அவரை நான் பார்க்க முடியல. ராஜீவ் மேனன் அவர்கள் கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராஜீவ் மேனன் அவர்கள் சொன்னார், ஒரு பாட்டு அவர்கிட்ட கொடுத்தேன், அவருக்கு உடம்பு முடியல, முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் இது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி. ரொம்ப ஏதோ உடம்பு முடியல போல், அவ்வளோதான் நான் கேள்விப்பட்டேன், தவிர்த்து இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கல. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவரோட குடும்பத்து சார்பாகவும் எங்கள் எல்லா லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நிறைய மீடியாவில் தவறாக அவர் குடிச்சிட்டு குடிப்பழக்கத்தினால் இறந்தாருன்னும், அதே சமயத்தில் அவர் பணம் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் பணம் கட்ட முடியாமல் இருந்தாங்கன்னு, இது எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள் கூட அவரோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருக்குமே இது தெரியும். உண்மை அது கிடையாது. அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தார், அவரால் பார்த்துக்க முடியல. கண்டிப்பாக இது மாதிரியான துறையில் வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒரு 100 பாடல்கள் எழுதிட்டுருக்காரு. அத்தனை பாடல்கள் எழுதும்போது தினம் அவரோட டேபிளில் ஒரு 5 பாட்டு 10 பாட்டுன்னு இருக்கும். எழுதி முடிக்கணும், இன்றைக்கி உள்ளே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் எந்த நோய் வந்துச்சுனாலும் நமக்கு அதை எதிர்த்து போராடுற அந்த இது நம்ம உடம்புக்கு இருக்காது. ஏன்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். இது மாதிரியான ஸ்ட்ரெஸ் எந்த துறையிலையும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உண்மை தெரியாமல் அதை பற்றி தவறாக அவங்கள பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களோட குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும். அவங்க எல்லாருமே சொல்கிறது எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, அவர் ரொம்ப நல்லா எங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு. எங்கள் எல்லாருமே அவர் எங்களோட ஃப்யூச்சரையும் நினச்சி தான் அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி இது நியூஸ் எல்லாமே அதில் நிறைய செய்திகள் உண்மை இல்லை. அதை நான் சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே, முதல் முறை முறிந்த கிளை ஒன்று போக்குதே. இண்டஸ்ட்ரியில் லிரிசிஸ்டுக்கு இந்த பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்கா சார்? முத்துக்குமார் சாருக்கு கூட பல லட்சங்கள் வர வேண்டியது இருக்குன்னு கேள்விப்பட்டோமே. சில அக்கேஷன்ஸில் நடக்குங்க. அது மாதிரி நடக்கிறது உண்டு. ஆனால் அது ஏமாத்துறதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கும்போது அவ்வளவு பணம் போட்டு அவங்க எடுக்கிறாங்க. சில சமயங்களில் அவங்க ப்ராமிஸ் பண்ணதை அவங்களால பண்ண முடியல. எனக்கு என்னோட கேஸில் அது ரொம்ப கம்மி. ஒரு 2-3 பேர் தான் அது மாதிரியான இதில் இருப்பாங்க. முத்துக்குமார் அவர்கள் அவருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, என் வீட்லேயே நான் செக்கெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, பவுன்ஸ் ஆன செக்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது நான் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அது அவங்களோட நிலைமை அதுதான். அந்த ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்ன, எதில் அது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. அதை அவங்க ஏமாத்துனாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால் அதுக்கான ஆதாரமும் இல்லை. ஆனால் அது மாதிரி நடக்கிறது உண்டு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. நான் முத்துக்குமார் சாரோட மறைவு நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கு? நான் மருத்துவர்கள்கிட்ட நான் பேசலை, எல்லாமே கேள்விப்படுறதை வச்சு தான், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டதை வச்சு அவருக்கு இந்த கொஞ்ச நாளாக அவருக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருந்தார். அதோடு சேர்த்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அந்த உடல்நலம் சரியில்லாத சமயத்துலேயும் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட காரணத்துக்காக அவர் சில பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்துலேயும் மேலும் அவரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இது தொடர்ந்து அவரால் இது யார்கிட்டையும் சொல்லலை. அவருடைய குணம் அது. ஏன்னா யாருக்கிட்டையும் தெரியப்படுத்த வேணாம், எல்லாரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் வேணாம், நம்ம இதுவாயிடலாம், நம்ம சரியாயிட்டு நம்ம வெளியில் வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு வேலை நிறைய இருக்குன்ற இதில் தான் அவர் இருந்திருக்காரு.
அந்த இது வந்து எல்லாருக்குமே ஒரு வார்னிங் பெல் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட உடல்நலத்தை பற்றி கவலைப்படாமல் வேலை பார்த்துட்டு இருப்போம். ஃபுல்லாக இரவு பகல்னு பார்க்காம நைட் 2 மணி சாப்பாடு இந்த டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிட்ணுன்ட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம வேலை வருது, நிறைய பணம் வருது, இந்த சமயத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைன்றதை வந்து விட்டுட்டு ஃபுல்லாக வாழ்க்கைன்றது வெறும் வேலை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு முத்துக்குமார். சொல்கிற அவரோட மெசேஜ் நான் அதுவாக தான் பார்க்குறேன். அவரோட அத்தனையோ பாடல்களோடு சேர்ந்து இவ்வளோ பணிக்கு நடுவுலையும் நம்மளோட உடல் நலத்தையும் நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம தான் வழி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு அவர். துளிகளை கண்கள் தாங்கும் கண்மணி காதலின் நெஞ்சம்தான் தாங்கிடுமா. எப்போவுமே திடமாக இருக்கிற வைரமுத்து சார் கூட முத்துக்குமார் சார் கண்டலன்ஸில் அழுதுட்டாரு. இவருக்கும் அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியானது? அப்பாவும் முத்துக்குமார் அவர்களும் சந்திச்சுக்கிட்ட சந்தர்ப்பங்கள் ரொம்ப கம்மி தான், விரல் விட்டு எண்ணலாம். அது மாதிரியான ஒரு இதுதான். அப்பா வந்து எப்போவுமே ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன். அவருக்கு மேலே அவர் போட்டிருக்கிற அந்த ஒரு ஆடை, அதுக்கு மேலே அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கம்பீரம் எல்லாத்துக்கும் உள்ளே வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கார். அதை நான் எப்போவுமே பார்த்துட்ருப்பேன். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். முத்துக்குமார் வந்து அவர் ஒரு வேறு ஆளை பார்க்கல. இந்த ஒரு இசை குடும்பம், தன்னோட ஒரு குடும்பம், அதில் வந்து ஒரு பாடல் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு ரொம்ப சின்ன பையன், அவரால் அந்த விஷயத்தை தாங்க முடியல. இப்போ தான் வந்து இது ஒரு சாதிக்க ஆரம்பிக்கிற ஒரு வயசு. இவ்வளவு நாள் வந்து முத்துக்குமார் அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே பயிற்சி. இந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் அவர் இப்போ எழுந்திரிச்சு நின்று இப்போ தான் அவர் விருதுகள், அந்த 2 தேசிய விருதுகள் வாங்கினார். அவர் தொடர்ந்து விருதுகள் வாங்குறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்துச்சு. அவரோட நாலேஜ் ஆகட்டும், அவர் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட இந்த ஒரு பயிற்சி முடிஞ்சு அவரோட சாதனைகள் ஆரம்பிக்கிற காலத்தில் அவர் இறந்து போயிட்டாருன்றதை அப்பாவால் பண்ண முடியல. என்கிட்ட பேசும்போது தான் சொன்னார், இதில் சாகிற வயசே கிடையாது, இதெல்லாம் ரொம்ப இது நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்பா ஃபீல் பண்ணாங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் தாண்டி உங்களுக்கும் முத்துக்குமார் சாருக்கும் இருந்த அந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். முத்துக்குமார் அவர்களும் நானும் இன்னும் சில கவிஞர்களும் சேர்ந்து ராயல்ட்டி வந்து பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் அவங்களுக்கு உரிய ராயல்ட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து நிறைய இடங்களில் அவரை சந்தித்தேன். நிறைய காஃபி ஷாப்ஸில், வெவ்வேறு இடங்களில், ஹோட்டல்ஸில் அவரை நான் மீட் பண்ணி இது தொடர்பாக பேசிகிட்டு இருந்தோம். இதை வந்து நாங்கள் ஆடியோ லேபிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு போனோம், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எடுத்துக்கிட்டு போனோம், இயக்குநர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும், நிறைய பேர்கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பாடலுக்கான அந்த ராயல்ட்டி வந்து அந்த கவிஞருக்கு தான் வந்து சேரணும். இதை வந்து சட்டப்படி அதுதான் இருக்குது, இதுதான் வரணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது அவர் தான். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் சொல்லுவார், நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா என்னோடய குடும்பம் யார் பார்த்துப்பாங்க, என்னோடய குடும்பத்துக்கு என்னோடய பாடல்களே வந்து எனக்கு வரணும், எனக்கு வேறு யாரும் வந்து உதவி பண்ண வேணாம், என்னோடய பாடல்கள், நான் எழுதின பாடல்களுக்கு எனக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய அந்த உரிமை வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டு போகணும் நம்மன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டார். அவர் தான் வந்து இந்த இனிஷியேட் பண்ணதே இந்த ராயல்ட்டிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயத்தில். ஏன்னா அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு உண்மை ஒன்று பார்த்தேன். அவர் வந்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒன்று என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும், இது எல்லா கவிஞர்களுக்கும் வரணும். என்கிட்ட சொல்லுவார், நான் கொஞ்சம் வசதியாக இருக்கும், நமக்கு ஒரு பெரிய இது இல்லை, ஆனால் இன்னும் எத்தனையோ கவிஞர்கள், இன்னும் எத்தனையோ பாடலாசிரியர்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்குன்ட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு, அந்த பாட்டோட என்டையர் ரைட்ஸை எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுறாங்க கடைசியில். அது மாதிரியான நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். எங்களோட நட்பு வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்தது வந்து அந்த சமயத்தில் தான். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் எத்தனையோ பேரை சந்தித்து பேசிகிட்டு இருந்த சமயத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு. அவரோட படைப்புகளில் நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த தனித்துவம்? முத்துக்குமார் அவர்களோட பாடல்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட எளிமை. ரொம்ப சிரமமான சொற்கள் பயன்படுத்த மாட்டார், ரொம்ப எளிமையான சொற்கள் இருக்கும், ஆனால் அதில் அந்த உணர்ச்சிகள் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும். அந்த கற்பனைகள் எல்லாமே ரொம்ப நிறைய கேள்விகள் இருக்கும் அவரோட பாடல்களில், ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும் நிறைய கேள்விகள். கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராதோ மாதிரியான வரிகளும், நினைத்து நினைத்து பார்த்தேன், 7G ரெயின்போ காலனியில் ஆல்மோஸ்ட் எல்லா பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை என்ற ஒரு பாடலில் அந்த பாடல் நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த பாடல்களோட அந்த எண்ணமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பாதி கதவு நீ அடி, மறுபாதி கதவு நான் அடின்ட்டு ஒரு காதலர்கள் 2 பேரும் வந்து ஒரு கதவுகள் மாதிரி திறந்து மூடிட்டு இருக்கிற கதவுகளாக ஒரு இமேஜரி, இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு யூனிக்னஸை நான் பார்த்தேன். இவ்வளவு ஏன்னா ஒரே மாதிரியான சூழல் தான் எப்போவுமே வருது திரைப்பட பாடல்களில். இது மாதிரியான வர சூழல்லையும் ஒவ்வொன்றுத்துலேயும் ஏதாவது சின்ன சின்ன உணர்ச்சிகளை வித்தியாசப்படுத்தி காட்டணும், வேறுபடுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். அவருடைய வரிகளில் நான் அதை தான் வந்து தனித்துவமாக பார்க்குறேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நான் முத்துக்குமார் சார் படைப்புகளில் வெளிவராமல் இருக்கிற படங்கள் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக அவருக்காக என்ன பண்ண போகிறீங்க? முத்துக்குமார் அவர்களை இழந்து பாடுற அவரோட குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். முதல்ல இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு அதிகமான பாடல்கள் எழுதுனது இவர் மட்டும்தான். ஸோ எண்ணிக்கை மட்டும் இல்லை, தரமும். ஏன்னா இவ்வளவு எண்ணிக்கை போகும்போது பாடல்களோட தரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது எண்ணிக்கையும் அதிகமாக வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் அந்த பாடல்களோட தரத்தையும் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தார். எல்லாமே பெரிய ஹிட்ஸ். முத்துக்குமார் அவர்களோட பாடல்களை நம்ம அடுத்த 2 ஆண்டுக்கு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். புது பாடல்களை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அவரோட பாடல்கள் வெளிவந்துகிட்டு இருக்க போது. ஏன்னா 100கணக்கான படங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர். ராஜமேனன் அவர்களோட படத்தில் வேலை பார்த்துருந்தார். சங்கர் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் 2.0 படத்தில் அவர் பாடல் எழுதியிருக்காரு. ஸோ இது மாதிரியான பாடல்கள் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்க போது. அதுக்கப்புறமும் அவர் இத்தனை ஆண்டுகள் எழுதின பாடல்கள் எல்லாம் நம்ம கூட எப்போவுமே இருக்க போகுது. இன்னும் அவரோட கவிதைகள், அவருடைய பழைய கவிதைகள், அதே மாதிரி அவர் திரைப்படத்துக்கு எழுதி வெளிவராத பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிடணுன்றது என்னோட ஆசை. அதுக்கான வேலையை நான் அவரோட குடும்பத்தோட அனுமதியோடு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுவும் அவருடைய பாடல்கள், புதிய பாடல்கள் எல்லாத்தையும் தனிப்பாடல்களாக கொண்டு வரணுன்றது என்னுடைய ஆசை. அவரோட ரசிகர்களுக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் இதை கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி.